ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும். அவங்க ஆசீர்வாதம் கடவுள். ஐயா, நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம நேயர்கள் நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்துருந்த ஒரு பயிற்சிங்க ஐயா, ராகு கேது பயிற்சி. இந்த வருடத்தின் இறுதியில் வருதுங்க ஐயா. ஏன்னா ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். ராகு கேது வந்து சனிக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம். ஒருத்தரோட வாழ்க்கையை தலைகளாக மாற்றுறாங்க. ரெண்டாவது ஒரு உயரத்தை கொண்டே விடுறதும் அவங்க தான். ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்போ அந்த பயிற்சி நடக்குது? கண்டிப்பாங்க ஐயா, பார்த்துருவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம், பணிவான வணக்கம். அதாவது ஐயா, ராகு கேது இது வந்து இரண்டு பேருமே வந்து 9 கிரகங்களில் நிழல் கிரகங்கள். இந்த ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு போகிறவங்க. வலது ரைட்டாக இப்படி சுற்றாமல் லெஃப்ட்லேயே சுற்றிட்டு போகிறவங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ராகு அப்படிங்கிறது வந்து கருநாகம், கேது அப்படிங்கிறது செம்பாம்பு. சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ செவ்வாய்கிட்ட இருக்கிற கோபம், தாபம், ஃபோர்ஸு எல்லாமே கேதுகிட்ட இருக்கும். சனி கொடுக்கக்கூடிய கர்ம பலன்களுக்கு சற்றும் குறைக்காமல் அதிகப்படியாக ஒரு தண்டனை கொடுக்கறது ராகு. இதை மெர்ஜி பண்ணி தான் நம்ம எல்லாமே பேசணும். எப்பவுமே ஒரு ஜாதகத்திலே ஆகட்டும், கோச்சாரத்திலே ஆகட்டும், ராகு கேது எந்த கிரகமும் இல்லாத வீட்டுக்குள்ள அவங்க டிரான்சிட்ல கோச்சாரத்தில் நகர்ந்தா நல்லது. ஒரு கிரகம் இருக்கிற வீட்டுக்குள்ள ராகு கேது போனாங்கன்னா ஒரு பெரிய பலூனா நினைச்சுக்குங்க. அவங்க பர்த் சார்ட்ல இருக்கிற கிரகத்தை இவங்க ஒரு ஊசின்னு நினைச்சுக்குங்க. குத்தி ஓட்ட போறாங்கன்னு அர்த்தம், பஞ்சர் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். கோச்சாரத்துல ராகு கேது எப்பவுமே நன்மைகளை பெருசா செய்யாது. 80% கெடுபலன்களை செய்யத்தான் அவங்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தி. அக்கேஷ்னலாக நம்ம தசாபுத்திகள் எல்லாம் நல்லா இருந்து அந்த போகிற இடம்னு ஒன்று இருக்குது, அதையெல்லாம் பார்த்து என்ன மாதிரி பொசிஷனில் இருக்காங்க, யார் பார்க்குறாங்க, யார் இருக்காங்கங்கிறத பொறுத்து அவங்க நன்மை தீமைகளை சற்றேறக்குறைய செய்யறதுக்கு அதிக கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது மிக இல்லை. அப்போ ராகு ஆன்டி கிளாக் வயசில் சுற்றுற ராகு இந்த 2026 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சரியாக பயிற்சி ஆகிறார். சுத்த திருக்கணிதப்படி, நம்மளது வாக்கியம் கிடையாது, வாக்கிய பஞ்சாங்கத்தில் நம்ம சொல்லலை, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகு கேதுவனுடைய பயிற்சி. கேது இந்த கடந்த 1.5 வருடங்களாக சிம்ம வீட்டில் இருக்கார். அவர் தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு கடகத்துக்குள்ளே நுழையிறார். ராகு கும்ப வீட்டில் இருக்கார், தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு மகரத்துக்குள்ளே நுழையிறார். ஏன்னா ரெண்டு பேருமே ஆன்டி கிளாக்கில் சுற்றுவாங்க. ரெண்டு பேருமே நேர் 180 டிகிரியில் தான் இருப்பாங்க. அவர் அங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்காருன்னு இல்லை, நேருக்கு நேராக பார்த்துக்குவாங்க. ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரத்தினாலும் சரி, உங்கள் ஜாதகத்தினாலும் சரி, அவங்க அமைப்பு இப்படி தான் இருக்கும். அப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கோச்சாரத்தில் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தத்ரூபமாக உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறதுல ராகு கேது பயிற்சியில் ராகுக்கு நிகர் ராகு தான். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சாப்பாடை குறைச்சி வாக்கிங் எக்ஸசைஸ் போய் எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சதுன்னா ராகு. ஒரு புது கார் இருக்குது, அது ஆக்சிடெண்ட் ஆகி கீழே அப்படியே வீட்டில் செயல்படாமல் கிடக்குன்னா ராகு. பழைய கார் இருக்குது, மாற்றி புதுசு எடுக்கிறேன் அப்படின்னா ராகு. பேசாத உறவுகள் இருக்குது, பேச வைக்கிறாரு அப்படின்னா ராகு. நல்லா க்ளோஸாக இருந்தோம், இப்போ பேசுகிறத கட் பண்ணிட்டார் அப்படின்னா ராகு. நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறேன், பயங்கர ஆரோக்கியத்தில் பாதிப்பு வந்துருச்சு, ராகு. ஆரோக்கியம் பயங்கர கெட்டு போச்சு, நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், அந்த ஆரோக்கியத்தை மறுபடியும் மீட்டு கொடுத்து ஒரு மெடிசன் கிடச்சி நல்ல டாக்டரை கொடுக்கறது ராகு. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு லைஃப்பை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தோசை மாதிரி திருப்பி புரட்டி போடுறதுல ராகுக்கு பங்கு ஜாஸ்தி. அதனால தான் பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க. ராகுனாலே பிரம்மாண்டம். இதில் ராகு கேது பயிற்சியில் கேதுவோட பார்ட்டு வேற. அவர் சைலண்ட்டாக நகர்ந்து அவரோட வேலைகளை பண்ணிட்டு இருப்பார். ஆனால் ராகு பப்ளிக், ஓப்பன் டாக். இப்படித்தான் உனக்கு நான் கொடுப்பேன், நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும், நீ இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் எந்த காம்ப்ரமைஸும் ஆக மாட்டார். நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தவன் நிறுத்திடுவான், இல்லை நிறுத்தி இருக்கிறவன் ஸ்டார்ட் பண்ணிடுவான். பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறவன் கெட்டு போவான். ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்கிறவன் இப்போ சரியாக போகிறான். எப்படி பாருங்க, புரட்டி போடுறது, தலைகளை மாற்றி போடுறது. ஒரு தோசை மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க ராகுவை. அவர் இப்போ இந்த கோச்சாரத்தில் இப்படி பண்ண போறாரு, யாராருக்கெல்லாம் என்னென்ன செய்ய போறாருங்கிறதா நம்மளுடைய பதிவே, இம்பார்ட்டண்டே. கண்டிப்பாக
இப்போ தொழிலே இல்லை சார் அப்படின்னா தொழில் அமைகிறது. ரொம்ப தொழிலில் நான் நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கிறேன்னா தொழிலை கெடுக்கிறது. அதே போல் உங்களுக்கு வழக்கு இருக்குன்னா வழக்கு முடிச்சு வைக்கிறது. வழக்கே இல்லை சார்னா புதுசாக வழக்கு ஏற்படுத்துறது. உறவுகளோட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறேன் சார்னா கெடுக்கிறது. இல்லை சார் ரொம்ப கெட்டு கிடக்கு, நாங்கள் ஒன்று சேரவே மாட்டோமா எங்கள் ஃபேமிலினா சேர்த்து வைக்கிறது. இல்லை குழந்தை இருக்கு சார் அப்படின்னா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறது, குழந்தைகளை பிரிக்கிற வேலையை பார்க்கறது. இப்படி எல்லாம் அந்த ராகு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சிறப்பு ஐயா. இப்போ காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல கேது வராரு, 10ஆம் இடத்துல ராகு வராரு. ஸோ இந்த 2 வீட்டில் வரனால நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஆரோக்கியம். நிறைய பாருங்க, நுண்கிருமிகள், இன்ஃபெக்ஷன், உணவுனால பிரச்சனை, வயிறுனால பிரச்சனை, நிறைய ஃபுட் ஹேபிட்னால எல்லாம் பாதிக்கப்பட போகிறது. நிறைய உணவு சம்பந்தமான விஷயங்களில் நிறைய ஆய்வுகள் ரைடு நடக்கிறது. அது மூலியமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எந்த மக்கள் எப்படி உணவுகளை சாப்பிடலாம் வேணாங்கிறது. முக்கியமான பெரிய பெரிய உணவுகள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவுகளுக்கு தடை வர்றது. இந்த உணவுனால பிரச்சனை வரும், உங்களுக்கு இந்த உணவுனால பாதிப்பு வரும் அப்படின்னு தடை வர்றது. இதை பூரா கொடுக்கறது இந்த கோச்சாரத்தில் வர்ற கேது. ஜங்க் ஃபுட். புதுமையான வாகனங்களை, எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் அபரிவிதமாக உற்பத்தி ஆகும். இவி வெஹிக்கிள் சொல்கிறோம், புதுசா டிசைனா உருவாகும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு கேது வராரு. கேது தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இப்போவெல்லாம் டிரைவரே இல்லாமல் கார் ஓடுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் புதுமை படைச்சு பெரிய அளவில் புரட்சி ஏற்படும், பிரம்மாண்டத்தை ஏற்படும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி குழந்தை பிறப்பு, ஐவிஐன்னு சொல்லி ஒரு புது புரட்சி ஏற்படுதுல, அதுல இன்னும் அட்வான்ஸாக போய் அதில் நீ கரு தரிக்கிறது, கரு உற்பத்தி பண்ணுறதுல டிஸ்டர்ப் இல்லாமல் போனோம், உடனே பரவாயில்ல. ஐவிஎஃப் இதில் நான் புதிய நவீன இயந்திரங்களால் நமக்கு எல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு புதுசாக உருவாக்கக்கூடியதுனா ராகு கேதுக்கள் 2 பேருமே நவீன இயந்திரங்களை கொண்டு நீங்கள் மருத்துவம் பார்க்கணும்னா ராகுவும் அண்டு கேதுவும் தான். அப்புறம் அந்த புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு இது அது கதிர்வீச்சுக்களால் இப்போ பரவாயில்ல குணப்படுத்தக்கூடிய முற்றிலும் புதிய முறையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரேடியேஷன்ஸ்னால அவங்களுக்கு குணமாகுதுங்கிற முறையெல்லாம் இனி கொண்டு வருவாங்க. கல்வி சீர்திருத்தம், கல்விகளில் ஏற்படக்கூடிய கட்டாய சீர்திருத்தம், கரெக்ட் பண்ணுறது, தவறு செய்யக்கூடிய நிர்வாகிகள் மாற்றுறது, சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுறது, இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். ஏன் இந்த கேள்வி முன் வச்சோம்னா நம்ம குரு பயிற்சியில நம்ம கேட்டிருந்தோம் நிறைய. கண்டிப்பா அதுல இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க சொன்ன விஷயங்கள் அது முக்காவாசி நடந்து. கண்டிப்பா. அதனால துல்லியமா இதுன்னு கேட்டோம். நம்ம கேன்சர் பத்தி எல்லாம் மெடிசன்ஸ் இது பண்ணுவாங்க, இந்த வருஷம் முடியும்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த புற்றுநோய்க்கு அந்த சீக்கிரமா ரொம்ப நேரம் மருந்து எடுத்துக்காம சீக்கிரமே கிடைக்கிறதெல்லாம் நம்ம அதுல பேசியிருக்கோம். அப்படிங்கிறது நம்ம பேசல, கிரகங்கள் பேச வைக்குது. நம்ம சொல்றதுனால நடக்குதுங்கிறது இறை செயல் தான். கிரகங்கள் பேச வைக்கிறாங்க. அப்ப 4ஆம் இடத்துல கேது வர்றதுனால 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஆரோக்கியம்தான் மெயின். ஆரோக்கியத்துல ஒரு புரட்சி, மெடிசன் கிடைக்கிறது, நவீன இயந்திரங்களால உடல் பராமரிப்பு, உடல் பரிசோதனை, இதயத்துக்கெல்லாம் இப்போ ஏஆன்ஜியோ அது இதுனால நிறைய இப்போ ஸ்டென்ட் வைக்கிறது, அதெல்லாம் வேற புரட்சி ரொம்ப ஈஸியாயிடும். ஹார்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை, போனோம் செக் பண்ணோம் சரி பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய புரட்சிகள் எல்லாம் வரும். கேது தான் ரொபோட்டிக். இந்த ரொபோட்டிக்ல அவங்களே ரொபோட்டிக்லயே முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். நவீன இயந்திரங்கள் எல்லாம் வந்துடும். கார்கள் எல்லாம் புதுசா ரிலீஸ் ஆகும். இவி வெஹிக்கிள் கொடிகட்டி பறக்கும். நிறைய பிராண்ட்ஸ் உள்ள வரும். அதே போல மொபைல், புது மொபைல் ரகங்கள், புதிய நிறுவனங்கள், மொபைல்ல புதிய வளர்ச்சிகள், கம்யூனிகேஷன்ல புதிய புரட்சிகள், இதெல்லாம் ஏற்படும் கேது நாளில் இருக்கிறனால. காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல கடக வீட்டில் கேது வர்றதுனால, அதே மாதிரி கடக வீட்டில் கேது வர்றதுனால நீர்நிலைகள், கடல் சார்ந்த பகுதிகள், புயல், வெள்ளம், ஆபத்து, அதே போல வறட்சி, டிஸ்டர்ப், இத்தனையும் எட்டி பார்க்கும். கடும் வறட்சியும் சந்திப்பாங்க. கடுமையான புயல், கடுமையான விஷயங்களால நாடு பாதிக்கப்பட்டு, நீர்நிலைகளால பிரச்சனைகள் ஏற்பட்டு, ஏன் நீர்நிலைகள் சம்பந்தமா இரு நாடுகளுக்கு வேற நாடுகளுக்கு கூட பிரச்சனைகளை கூட அது ஏற்படுத்தும். ஏன்னா எங்க நாட்டு தண்ணீர் உங்களுக்கு இல்லை, உங்க நாட்டு தண்ணீர் எங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி டிஸ்டர்ப் கூட பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டுரும். அதை கூட இந்த கேது செய்யறதுக்கு சான்ஸ். அப்புறம் கேது தான் ஆன்மீகம். அவர் குரு உச்சமாகிற வீட்டுக்குள்ள வராரு. நீங்க பாருங்க, இனிமேல் ஆன்மீக வழிபாட்டு தலங்கள்ல குறிப்பா பெரிய பெரிய துறவிகள் சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஞான மார்க்கங்கள்ல நிறைய டெவலப்மெண்ட் ஆகுது.
போய் சாமி கும்பிடுறது, காசி கயா யாத்திரைகள் எல்லாம் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வாய் இவங்க போயிட்டு வரும்போது நமக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறது யாத்திரைகளை அதிகப்படுத்தும். கர்மாவை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகும். போலி சாமியார்களாக இருந்தார்களால் அவர்களை வேறு இருக்கப்படும். இந்த கேது 4ஆம் இடத்துக்கு வந்து அது யாராவது இருந்தாங்கன்னா நிறைய தண்டனைக்குள்ளாகிறாங்க. தண்டனை பெற்று கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அது வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்க. அதே போல் கிறிஸ்துவ மதம் சார்ந்த கேது 4, கேது தான் கிறிஸ்டின், ராகு முஸ்லீம் சொல்கிறோம். அப்போ கேது 4 வர்றதுனால இந்த கிறிஸ்துவம் சார்ந்த ஆச்சாரம் அனுஷ்டானமாக அவங்க இல்லாத போது அந்த மதம் சார்ந்த தலைவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கறது, பிரச்சனைகள் வர்றதையெல்லாம் அந்த கேது செய்வார். அப்போ அவங்க சுய ஒழுக்கத்தோட கவனமாக கரெக்டாக கொண்டு போகலைன்னா அவங்க பேர் கெடுறதுக்கு, பேர் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் எல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் போகாது அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த 4 இருக்கிற கேது. இதே 10 இருக்கிற ராகு வந்து தொழில் புரட்சி நிறைய ஏற்படும். தொழில் புரட்சி, புதிய புதிய நிறுவனங்கள், புதிய புதிய பெரிய பெரிய ஒரு நிறுவனங்களை எல்லாம் ஏற்படுத்தி அதில் தொழில் புரட்சி ஏற்படுத்தி அந்த தொழில் மூலிமா நம்ம நாட்டுக்கும் சேர்ந்து உலகளாவிய லெவலில் தொழிலில் பெரிய புரட்சிகள் எல்லாம் ஏற்படும். பார்த்தா அது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமா செஞ்சு, அதாவது ஒரு பெரிய மிராக்கலாக இருக்கும், அது சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டாங்க, பெரிய லெவலில் செஞ்சு சாதிச்சிட்டாங்க அப்படின்னு தொழிலில் ஒரு நிறைய புரட்சிகளை அந்த ராகு இருக்கும். குறிப்பாக ராகுங்கிறது பெட்ரோலியம், நிலக்கரி, அதே போல் ராகுங்கிறது புதையல், எண்ணெய் சுரங்கங்கள், இதெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். அதே போல் கண்டிப்பாக நிலநடுக்கம், அதே போல் வெடி விபத்துகள், சுரங்க விபத்துகள், அதே போல் ராகு செவ்வாய் சனி காம்பினேஷன் உள்ள வருது, மகரத்துக்குள்ளே நடக்க போகுது. ஏன்னா நட்சத்திரம் இருக்குது, சனியோட வீடு, ராகு உள்ள நுழையிறாரு. தீ விபத்து, பெரிய பெரிய யுத்தங்கள், விபத்துகள், நெருக்கடிகள், இது பூரா கட்டாயம் கொடுக்கும். பெரிய பெரிய உங்களுக்கு கடல் சார்ந்த விஷயங்களில் கடல் கொள்ளை, கடல் பிரச்சனைகள், கடல் சார்ந்த வணிகங்களில் தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும். இது நடக்காமல் போகாது. ஏன் சில நேரங்கள் நம்ம நாட்டு பெரிய பெரிய தலைவர்கள் கூட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில், தன்னுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயத்தில் எல்லாருமே கவனப்படுத்தி இருக்கணும் இந்த ராகுகேது பயிற்சியில் அப்படிங்கிறதுலையும் நான் இந்த ராகுகேதை மையப்படுத்தி நான் அதை சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம பாதுகாப்பு பெட்டகத்தோடு கவனித்து ட்ராவல் பண்ணும்போது தான் நமக்கு அது ஒரு நன்மையும் வெற்றியும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த ராகு உள்ள நுழையும் போது நிறைய இரு நாட்டு தலைவர்கள் யாரெல்லாம் பகையாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒற்றுமையாவாங்க. அதான் மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக தொழிலில் வந்து விதவிதமான தொழில்கள், புது புது வகையான தொழில்களை உருவாக்கி ராகு ஒரு மனிதனை மேம்படுத்தி தொழில் வளர்ச்சியில் நம்ம நாடும் சரி உலக நாடுகள் சரி இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி எட்டக்கூடிய ஒரு நிலை கட்டாயம் ஏற்படும். அதுக்கப்புறம் ராகு வரும்போது டாலருக்கு நிகரான பொருளாதார இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடையும். இன்னும் அப்போவெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து அப்புறம் அது மீண்டு அதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு அது 9ஆம் வீட்டில் ராகு வர்றாரு. அப்போ அங்கே வரும்போது அந்த பொருளாதாரத்தில் பெரிய பெரிய புரட்சிகள் எல்லாம் நடக்கும், தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மா. அப்போ பாருங்க, ரொம்ப தவறு செஞ்சவங்க, நிறைய தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவங்க, நம்ம செஞ்ச விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க பூராமே சிக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தசாபுத்திகள் மோசமாக இருக்குது, ராகு இங்கே வருதுன்னா இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலமாக தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ ராகு கேதுங்கிறது இந்த கோச்சாரத்தில் ஒரு பெரிய மேஜிக் பண்ண போகுது. நம்ம 12 ராசிகளுக்கும் ராகு கேது என்னென்ன பண்ண போகுது, ஒரு மனிதனை என்ன மாதிரி அவங்க இயக்க போகிறாங்க, நிழல் கிரகங்களான ராகு ப்ளஸ் கேது என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. ஐயா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு. ஐயா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாங்க ஐயா, பார்த்துருவோம். ரிஷபம் காலச்சக்கரத்திற்கு 2வது ராசி. ரொம்ப சென்சிட்டிவான ராசி சார். பாசத்துக்கு அடிமையான ராசி, மென்மையான ராசி. ஈஸியாக அடிச்சு புடலாம்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆமாங்க, அந்த மாதிரியான நபர்கள். பாசத்தை காட்டி ஏமாத்திடலாம். ஏன் சந்திரன் உச்சமாக இருந்தா? நம்ம சந்திரன்னாலே சுக்கரன் சந்திரன்லாம் அந்த வீடு இல்லையா, அதனால ரொம்ப மெல்ட் ஆயிடுவாங்க. இறக்க குணக்காரன், இறக்க குணம் ஜாஸ்தி. பாசத்தை காட்டி
பாசம், நல்ல வெரைட்டியாக சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா சொத்தை கூட எழுதி கொடுத்துருவாங்க. ஆமாம் 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 கரெக்ட் தான், உனக்கு தான் அந்த இடம், இப்போ இருக்கிற பிரியாணியெல்லாம் நம்ம சாப்பிட்ருவோமா, உனக்கு அந்த இடத்த எழுதி கொடுத்துட்றேன். ஃபுட்டுக்கு அடிமைங்க ரிஷபம். நல்ல டீ காஃபி சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அடிமையாயிருவாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்லா உபசரித்தாலே போதும் ரிஷபம். அந்த மாதிரி தங்கமான மனுஷனை பார்க்கவே முடியாதுன்றவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபுட்டு மேலே லவ் ஜாஸ்தி. ஃபுட்டு, மனைவி, அம்மா, குழந்தைங்க, நண்பர்கள், உலகத்தை நேசிக்கிறது. ரிஷபத்தை தவிர யார் இருக்க முடியும்? சொந்த பந்தம். சொந்த பந்தம். சொந்த பந்தம் சேர்ந்து இருந்தால் சொத்து சுகம் தேவையில்லைன்னு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட நபர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு அவர்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் ராகு. உண்மையிலேயே இது ஒரு பொற்காலம். உபஜயஸ்தானத்தில் கேதுவும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பது இவர்கள் உலகத்தினுடைய உச்ச புகழை நோக்கி நகருகின்ற ஒரு அற்புதமான காலம். அருமையான பீரியட். ரிஷபராசிக்காரங்க 11ல் ஏற்கனவே சனி, 3ஆம் இடத்துல குரு உச்சமாக வேறு இருக்காரு. உங்கள் கையில் கோல் போடுறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க. உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நகர்த்தி பெரிய உயரத்தில் உட்கார வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ உங்களை அலங்காரம் பண்ணி இந்த உலகத்தில், சமுதாயத்தில், மக்கள் மத்தியில் பெயர், புகழ், கௌரவம், பணம், காசு, அந்தஸ்து, வாகனம், வீடு, சொத்து, சுகம், ஆயுள், ஆரோக்கியம், அபிவிருத்தி அத்தனையும் கொடுக்க தயாராக இருக்கார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட், ஒரு பொற்காலம். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இளைய சகோதரம், இளைய சகோதரிகள் இவர்களோட கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கணும். கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். ஆர்னமெண்ட்ஸ், நகைகள், உங்கள் வீட்டில் ஒரு 100 பவுன் 200 பவுன் வச்சுருக்கிறீங்கன்னா கொண்டு போய் லாக்கரில் வச்சுருங்க. தேவையில்லாமல் திருட்டு போகிறதோ அல்லது யாராவது எடுத்துகிட்டு போயிடுறதோ இல்லை காணாமல் போயிடுறதோ கூட நடக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணி சேஃபர் சைடாக வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் எதை பேசுனாலும் சரி, கம்யூனிகேஷன் பண்ணாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள். ஜாமீன் கையெழுத்து வேண்டாம். கரெக்டாக ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா சிக்கிக்குவீங்க. போய் லாக் பண்ணி விட்டுருவோம். நான் ஆச்சு என்ன நம்பி நீங்கள் அவருக்கு கொடுங்க, நான் முழுக்க கேரண்டி தர்றேன் அப்படின்னா உங்களை லாக் பண்ணாமல் போகாது. 9ஆம் இடத்தில் ராகு வர்றது அபரிவிதமான ஒரு அமைப்பு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், வேறு மொழி பேசுகிற இடத்துல நல்ல தொடர்புகளை எல்லாம் கொடுத்து உங்களை ஒரு உயரத்தில், ஒரு உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கணும்னா மிகையே கிடையாது. நிறைய வெளிநாடு போய் படிக்கிறேன், வெளிநாட்டு வேலைக்கு போகிறேன், வெளிநாட்டில் போய் ஜீவனம் பண்ணுறேன், வெளிநாட்டில் தொழில் பண்ணுறேன், வெளிநாட்டிலேயே நான் செட்டில் ஆகலான் இருக்கிறேன், வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலான் இருக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே டிக், பச்சைக்கொடி. 9ஆம் இடத்துல ராகு. தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஏன்னா தாய் ஸ்தானத்துக்கு 12ல் கேது, தந்தை ஸ்தானத்திலேயே ராகு. தாய் தந்தைக்கு கூட கருத்து வேறுபாடு வரலாம். தாய் தந்தைக்கு கருத்து வேறுபாடு, தாய் தந்தையர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு, எது வேணாலும் வரலாம். ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பீரியட். 9ல் ராகு இருக்கிறனால உங்களுக்கு கோயில் காரியங்கள், புனித யாத்திரைகள், காசி, கயா, ராமேஸ்வர தீர்த்த யாத்திரைகள், அரசியல், அரசாங்க தொடர்பு, உயர் பதவிகள், சம்பள உயர்வு, ப்ரமோஷன், பெரிய பதவி, தொழில் வேலையில் வளர்ச்சி, புகழ், முன்னேற்றம், கௌரவம் இத்தனையும் ராகு கொடுப்பான் சார். அது ரிஷபத்துக்கு ராகுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சுக்கிரன் வீடு இல்லையா, ராகுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு ஜிலேபி வைக்கிறதுக்கு பதிலாக பந்தியில் உட்காந்து மாப்பிள்ளை 3 சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் அள்ளி குடித்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அந்த ராகு பார்த்துக்குவாராம். 9ஆம் இடத்துல இருக்கிறனால விட்டு போன சொந்தங்கள், விலகி போன உறவுகள், விலகி போன நண்பர்கள் இவங்களெல்லாம் ஒன்று கூடி குதூகலமாக இன்பச் சுற்றுலா சென்று ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய காலம். அப்போ 9ல் ராகு வர்றதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு யாருக்காவது உணவு பழக்க வழக்கம் முறையாக இல்லை, ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்குது, ஃபுட் ஹேபிட் சரியில்லைன்னா ஒழுங்குபடுத்திக்கிங்க. இல்லைன்னா உடம்பை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி விட்டுட்டு போயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதில் இனம் புரியாத தைரியம் வரும். நம்ம எதையும் சாதிச்சிருவோம், நமக்கு இறைபலம் இருக்குது, நமக்கு பெரிய மனிதர்கள் தொடர்பு இருக்குது, சப்போர்ட் இருக்குது, நம்ம போய் நின்னோம்னாலே நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும், நம்ம எங்கே போய் நின்னாலும் நமக்கு சப்போர்ட்க்கு ஆள் இருக்குது, நம்மளை அசைக்க முடியாது அப்படின்னு அசாத்திய தைரியம் சார், அசாத்திய நம்பிக்கை சார். இதை அள்ளி கொடுக்குற காலமாக இருக்குது சார். இந்த காலகட்டத்தில் பெரிய மனிதர்களும் இறை பலமும் குரு பலமும் ஞானிகளின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிரம்ப 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 கிடைக்கும் சார். அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை. 3ல் கேது இருக்கிறதுனால இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஏடிஎம் கார்டு, செக் புக்கிலிருந்து எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க.
இப்போ இந்த முகவரி மாற்றுறது, எழுத்து மாற்றுறது, ஒரு எழுத்து சரி பண்ணுற வேலை, இந்த வேலைக்கெல்லாம் அலைய வைக்கும் உங்களை. இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் தசாபுத்தியை பார்த்துருங்க. ஜாதகத்தில் மோசமான தசாபுத்தி நடந்துச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். இது வந்து ரிஷபத்துக்கு இப்படி கிரகம் இருந்தால் இது நடக்குங்கிறது திண்ணம், உண்மை. இது நடக்காமல் போகாது. அட்லீஸ்ட் 25% நடத்திட்டு தான் போகும். ஆனால் மோசமான காலகட்டமாக இருக்குது, மோசமான தசாபுத்தியாக இருக்குன்னா வீக். நான் ஏற்கனவே சொன்ன ரூல் தான். எப்பவுமே கோச்சாரத்தில் ராகு கேது கிரகமே இல்லாத வீட்டுக்குள்ளே பயணம் பண்ணாதான் அதுக்கு பலம். கிரகம் இருக்கிற வீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு கிறுக்கு எடுத்துக்கும். இப்போ அந்த கேது கடகத்துக்குள்ளே போகிறாரு. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த கேது உள்ள குரு இருந்தாருன்னா கடனாளியாக போகிறாங்க. இந்த ராகு மகரத்துக்குள்ளே வராரு, அங்கே யாருக்காவது செவ்வாய் இருந்ததுன்னா சர்ஜரி, விபத்தை சந்திப்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய டெக்னிக்கல் இருக்குது. அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். அதே போல் இந்த ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் சரியில்லைன்னா நல்ல நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச இடத்துல ஜாதகம் பார்த்துருக்கு. லேட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உடனே ஃபோன் பண்ணி, ஐயா உங்கள் வீடியோவை பார்த்தேன், எனக்கு 2 ஜாதகம் பார்க்கணும், சீக்கிரமாக பார்த்து கொடுங்க. வாய்ப்பு இல்லை, எனக்கு பார்க்குறக்கு நேரமும் இல்லை, தோதும் இல்லை. நீங்கள் நல்லபடியாக எங்கேயாவது உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட தாராளமாக சந்தோஷமாக பார்த்து ஹாப்பியாக இருங்க. ஆனால் நல்லா பார்த்துக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கான ரெமெடிஸ் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க லைஃப் அப்படிங்கிறத நான் இதில் அதிகப்படியாக சொல்லிக்க விரும்பலை. இதெல்லாம் ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய யோக பலன்கள். இதே ரிஷப லக்னமாக இருந்தால் இடமாற்றம். ஃபாரின்ல இருந்தால் சொந்த ஊருக்கு, இங்கே இருந்தால் வெளிநாட்டு. இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தால் வெளிநாடு படிக்க வைக்கும். வெளிநாட்டில் படித்தவங்களாக இருந்தால் சொந்த ஊருக்கு வர வைக்கும். அப்பா கூட கருத்து வேறுபாடு இருந்தால் சரியாகும். சொந்த தொழில் செய்யறலாம், செய்யாமையே இருக்கிற வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிற சொந்த தொழில் செய்ய முடியுமானா செய்ய வைக்கும். முயற்சி வெற்றி. 3ல் கேது இருந்தால் முயற்சி வெற்றி. அவங்க தொட்ட முயற்சியெல்லாம் வெற்றியாகும். அதுக்கு இந்த முயற்சி வெற்றியானதான சக்ஸஸ் கிடைக்கும். அதுதான் அவங்களுக்கு ஜாக்பாட், வெற்றியை ஃபுல்லாக கொடுத்துரும். அதே போல் இவங்க உடம்பு இழைச்சிருக்கிறது, குண்டா இருந்தால் இழைக்கிறது, உடம்பே வரலன்னா உடம்பு வர்றது, இதெல்லாம் ரிஷபத்துக்கு லக்னத்துக்கு நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், வீடை இடித்து கட்டுறேன், ரெனோவேஷன் பண்ணுறேன், பெயிண்ட் அடிக்கிறேன், கார் மாற்றுறேன், வாகனம் மாற்றுறேன், எல்லா வேலையும் கொடுக்கும். புதிய ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன், பழைய ட்ரெஸ் எல்லாம் கடாசிட்டு எடுத்து வீட்டில் வாட்டர் பியூரிஃபை பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, அடைப்பு பிரச்சனை, வீடே ஒரு கந்தரகோலமாக இருந்தது, சரியில்லை, எல்லாம் சரி பண்ண போகிறேன், சரியாகும். ஒரு சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள், டாக்குமெண்ட்டு, தடப்பிரச்சனை, இடப்பிரச்சனை, நெருக்கடி இருந்தது சார், இவ்வளவு நாள் எனக்கு தோதாவே வரல சார், இப்போ அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய பீரியட். அது அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்ந்து போகக்கூடிய சூப்பரான பீரியட். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் 3ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன இடமாற்றம். இந்த இடமாற்றத்தினால் வளர்ச்சி, பெயர், புகழ், கௌரவம் எல்லாம் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுவீங்க, வளர்ச்சியை நோக்கி பயணம். புதிய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, புதிய தொழிலில் வளர்ச்சி, புதுசாக நான் தொழில் ஆரம்பிக்கிறேன், அந்த தொழிலில் நான் ஜெயிப்பனா, நல்லா இருப்பேனா, ஒப்பந்தம் போட்டுக்கலாமா, பார்ட்னர் போடலாமா, புதிய ஆளுகளை உள்ள கொண்டு வரலாமா, நடக்கும். உங்கள் மனசில் இவ்வளவு நாள் இடம் புரியாத பயம், குழப்பம், நெருக்கடி, பிரச்சனை சரியாகும். சார் குழந்தையே இல்லை, இப்போ எனக்கு குழந்தை கிடைக்குமா, கிடைக்கும். குழந்தைகளை இடம் மாற்றிடலான் இருக்கிறேன், மாற்றிடுவீங்க. ஸ்கூல் மாற்றிடலான் இருக்கிறேன், மாற்றிடுவீங்க. குழந்தை சரியாக பேசாமல் இருக்குது, இப்போ இருந்து பேச ஆரம்பிச்சிடும். குழந்தைக்கே ஹெல்த் சரியில்லாமல் இருக்குது, இனி சரியாயிடும். பூர்வீக சொத்தில் நிறைய பிரச்சனையோடு இருக்கேன் சார், சரியாயிடும். சார் பிரச்சனையே இல்லை சார், நல்லா போயிட்டுருக்கு சார், பிரச்சனை வரும், ஜாக்கிரதை, கவனமாக இருங்க. சார் அரசியலில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமா, ரிஷப லக்னத்துக்கு கண்டிப்பாக அரசியலில் வந்து உங்களுக்கு எந்த அங்கீகாரம் இல்லாமல் இருந்தால் இப்போ அங்கீகாரம் கிடைக்கும், பெரிய லெவல் அங்கீகாரங்கள். சரி அரசியலில் இருக்கிற சார், எனக்கு நல்ல அங்கீகாரம் இருக்குது, எனக்கு பேர் கெடுமானா உங்களை பற்றி போட்டு விட போகிறாங்க, பேர் கெட போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அர்த்தம். கோச்சார ராகு இதெல்லாம் பண்ணும். கோச்சாரத்தில் இருக்கிற ராகு கேதுகள் இதையெல்லாம் எப்படி செய்ய போகிறாங்க. அதே போல் கோச்சாரத்தில் இருக்கிற ராகு 3ஆம் இடத்தையும் ராகு இயக்கிறார், 1ஆம் இடத்தையும் இயக்கிறார், 5ஆம் இடத்தையும் இயக்கிறார். அப்போ குலதெய்வ கோயிலே உங்களுக்கு வேலை நடக்கும், இடித்து கட்டுவாங்க, புதுப்பிப்பாங்க. இவ்வளவு நாள் ஒழுக்கமாக நான் குலதெய்வக்கே கோயிலுக்கே நான் போகலை சார் அப்படின்னா இப்போ உங்களை ஒழுக்கமாக போக வைக்கும். போய் நீ ஒழுக்கமாக இரு, பொங்கல் வைங்கி, பூஜை பண்ணு, பரிகாரம் பண்ணுன்னு சொல்ல வைக்கும். இவ்வளவு நாள் சிரார்த்தம், தர்ப்பணம், திதி தர்ப்பணம் எதுவுமே நான் கொடுக்கல சார் அப்படின்னா இனி கொடுக்க வைக்கும், அடுத்த கட்டத்துக்கு போக வைக்கும். அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க. அதே போல் 9ஆம் இடத்துல கோச்சாரத்தில் ராகு போகிறதுனால 9ஆம் இடம்ங்கிறது ஆன்மீகம், ப்ரமோஷன், சம்பள உயர்வு, கௌரவம், நல்ல நேரம், நல்ல தொடக்கம், புதிய ஆணிவேர், புதிய யுக்தி, புதிய பலம், புதிய வளர்ச்சி, இதையெல்லாம் நோக்கி நான் எதிர்பார்க்குறேன் சார். ஒரு மாற்றத்தை நோக்கி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமா, கட்டாயம் உண்டு.
கட்டாயம் உண்டு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களை கொண்டு ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கும். அரசியல், அரசாங்கம், ப்ரொஃபஸர்ஸு, பேங்கிங்கு, டீச்சிங்கு, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அரசு பணியில் இருக்கிறவங்க, அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுற, நீட்டுக்காக முயற்சி பண்ணுற, டெக்குக்காக முயற்சி, எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் சார். சக்ஸஸ் பண்ணி உங்களை அடுத்த கட்டத்துக்கு போகும். எனக்கு தெரிஞ்சு 12 ராசிகளில் ஃபஸ்ட்டாக நல்ல குட்டாக இருக்குது ராகுகேது பயிற்சி அப்படின்னா ரிஷப ராசி, ரிஷப லக்னம். அது குறிப்பாக ரிஷப லக்ன நண்பர்களுக்கு இது பெரிய பலம். நீங்கள் என்ன ராசியாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தா கூட அந்த புண்ணிய பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து காலடியில் போட்டுரும். சார் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு படுத்திருச்சார் ரிஷப லக்னத்தில், இனி எல்லாமே சரியாயிடும். அவர் ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவார். அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்து, புதிய வீடு கட்டுறது, புதிய வாகனம் வாங்குறது, மனைவிக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது, எல்லாமே நீங்கி எல்லாமே சரியாயிடும். சார் இன்னொரு குழந்தை பத்துக்கலான் இருக்கோம், எனக்கு சான்ஸே இல்லை, முதல் குழந்தைக்கு 6 வயசு ஆச்சு சார், இப்போ ஒரு குழந்தை கிடைக்குமா? 100% கிடைக்கும். குழந்தை கிடைக்காம போகாது, 100% கிடைக்கும். இப்படி பல அதிசயங்களையும் பல வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு அப்படின்னா ராகுகேது பயிற்சி. சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா? கண்டிப்பாக. நாங்கள் எங்கே சார் போகணும்? நேராக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், ஒரு சனிக்கிழமை போய் ரங்கநாதரை, பாம்பு மேல் படுத்திருக்கிற பெருமாளை கும்பிட்டுட்டு, தாயாரையும் கும்பிட்டுட்டு, நல்ல ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிவிட்டு, முடிஞ்சால் அங்கே ஒரு நேரம் அன்னதானம் சாப்பிட்டு வாங்க. உங்கள் கர்மா நீங்கி வாழ்க்கை வளம் பெறும். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றி.